100 கோடி இந்தியர்களின் கனவு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பை கப்ப ரோஹித் சர்மா படை தட்டி தூக்கி இருக்கு. அதை தாண்டி வெற்றி மகுடம் சூடிய பிறகும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 போட்டியிலிருந்து விலகி இருக்காங்க. இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு இந்திய அணி வீரர்கள் அனைத்து மக்களுக்கும் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல ரோஹித் சர்மாவும் கிரவுண்ட்ல இருந்து கைகுப்பி மக்களுக்கு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறார். இவற்றை அனைத்தையும் தாண்டி நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை போட்டியில அதிக ரன்கள் அடித்த வீரர்கள், அதிக சிக்ஸர் அடித்த வீரர்கள், அதிக கேட்ச் பிடித்த வீரர்கள், அதே போல அதிகமாக விக்கெட் எடுத்த வீரர்கள், அதை தாண்டி இந்திய அணிக்கு எவ்வளவு பரிசு தொகை, இரண்டாம் இடத்திற்கு சென்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எவ்வளவு பரிசு தொகை, மீதமுள்ள மற்ற அணிகளுக்கு எவ்வளவு பரிசு தொகை கொடுத்தாங்க அப்படின்பதையும், இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு யார் முக்கிய காரணம், இது போன்ற முக்கியமான தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. 2024 ICC T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றிருக்கிறாங்க. ஏறக்குறைய 17 ஆண்டுகளா பலமுறை ICC போட்டிகளின் ஃபைனல்ல அரை இறுதி வரை சென்றிருந்த இந்திய அணி 17 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்காங்க. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பல அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகக்கோப்பையில் விளையாடி பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இந்த வெற்றியின் மூலம் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவின் இந்த வெற்றிக்கு அணியில் இருந்த பிளேயிங் 11 அனைவருமே காரணம் தான் சொல்லணும். இருப்பினும் கிளாசன் விக்கெட்டை வீழ்த்திய ஹர்திக் பாண்டியா, அவர் வீசிய கடைசி ஓவர், பும்ராவின் கடைசி 2 ஓவர்கள், ஹர்ஷதீப் வீசிய கடைசி ஓவர், சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச், இது போன்ற அனைத்துமே இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு திருப்பு முறையாக அமைஞ்சது. கிளாசன் களத்தில் இருந்த வரைக்கும் இந்திய அணியின் வெற்றி உறுதி இல்லாததாக இருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி வெற்றிக்கு 24 பந்துகள்ல 26 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் ஹர்திக் பாண்டியா 17வது ஓவரை வீச வந்த பின்புதான் ஆட்டம் இந்திய அணியின் பக்கம் கைமாறியது. கிளாசன் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா வீழ்த்தியதுதான் ஆட்டத்துல திருப்பு முறையா அமைஞ்சது. அந்த ஓவர்ல 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தார். அதன் பின் பும்ரா வீசிய 18வது ஓவர்ல யான்சன் விக்கெட்டை வீழ்த்தி 2 ரன் மட்டுமே கொடுத்தார். அதன் பிறகு 12 பந்துகள்ல 20 ரன்களா உயர்ந்து நெருக்கடி அதிகரிச்சது. அதன் பிறகு ஹர்ஷதீப் சிங் 19வது ஓவரை கட்டுக்கோப்பா வீசி 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து தென்னாப்பிரிக்காவை நெருக்கடியில் தள்ளினார். நெருக்கடி அழுத்தம் வந்தாலே தென்னாப்பிரிக்கா தங்களின் இயல்பான குணத்தை வெளிப்படுத்துவாங்க என்பது எல்லாருக்குமே தெரியும். கடைசி ஓவர்ல தென்னாப்பிரிக்கா வெற்றிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டது. அதன் பிறகு ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவர் முதல் பந்துல மில்லர் சிக்ஸர் விளாச அதை சூரியகுமார் யாதவ் அருமையான கேட்ச் பிடித்து திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அதே ஓவர்ல ரபடாவும் ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்கா தோல்வி குழியில விழுந்தது. அதன் பிறகு இந்திய அணி எதிர்பார்த்திருந்த அந்த வரலாற்று தருணம் வந்தது. 17 ஆண்டுகளுக்கு பின் T20 உலகக்கோப்பையை வென்று சாதித்தது. இந்திய அணி வென்றவுடன் ரோஹித் சர்மா தரையில படுத்து கைகளை வைத்து தட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 2023 உலகக்கோப்பையில ஃபைனல் வரை சென்று கோப்பையை தவறவிட்ட ரோஹித் இந்த முறை அந்த தவறு செய்யவே இல்லை. கடைசி ஓவரை வீசி வெற்றிக்கு துணை செய்த துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா கண்ணீர் விட்டு அழுது மகிழ்ச்சியையும் அழுத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்திய அணியில உள்ள வீரர்கள் அனைவருமே ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. இந்திய அணி மோதும் இறுதி போட்டி என்ற உடனே ஆட்டத்தை பார்க்கவும் ஆதரவு தெரிவிக்கவும் ஏராளமான இந்திய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. இந்திய அணி கோப்பையை வென்றவுடன் தேசிய கொடியை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க அங்கிருந்த மக்கள். தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் ஒரு போட்டியில சிறப்பாக விளையாடி ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலி தட்டி சென்றார். T20 தொடரின் தொடர் நாயகன் விருதை பும்ராவுக்கு வழங்கினாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மேட்ச் முடிந்த பிறகு ரோஹித் சர்மா கை கூப்பி மக்களுக்கு நன்றி சொன்னார். இதை பார்த்த ரசிகர்கள் நெகிழ்ந்து போறாங்க. இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தார். அவர் வெற்றிக்கு பின் மைதானத்திலேயே படுத்து விட்டார். அப்பொழுது அவரது கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் மைதானத்தில் விழுந்தது. இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வென்று கொடுத்த 3வது கேப்டன் என்ற பெருமையை பெற்றதோடு இனி சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவோம் என்பதை எண்ணி அவர் உணர்ச்சி பெருகல இருந்தார். அதன் பிறகு ரோஹித் சர்மா என்ன பண்ணார்னா, ஆடு காலத்தை விட்டு வெளியே சென்று ரோஹித் சர்மா நேராக தனது மனைவி மற்றும் குழந்தை அருகே போனார். அவரது மனைவி ரித்திகா அவரது கன்னத்தை பிடித்து அனைத்து கண்ணீர் மழுக்க அவர் வாழ்த்தினாங்க. 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணியின் தோல்வியால் ரோஹித் சர்மா மிகவும் தோண்டு போயிருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அவரது மனைவியும் அப்போது சோகத்தில் இருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த 8 மாதங்கள்ல அடுத்த உலகக்கோப்பையில இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது. ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை வெல்ல முடியவில்லை என்ற ரோஹித் சர்மா மற்றும் அவரது மனைவியின் வேதனைக்கு ஒரு வடிகாலாக கிடைத்திருக்கிறது இந்த T20 உலகக்கோப்பை வெற்றி. அது மட்டும் இல்லாம தனது கடைசி சர்வதேச T20 போட்டியில இந்திய அணிக்கு உலகக்கோப்பை பெற்றுக் கொடுத்த கேப்டன் என்ற பெருமையுடன் விடைபெறுவதால் ரோஹித் சர்மா உணர்ச்சி பெருகலா இருந்தார். பின்னர் அவர் ரசிகர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி கூறினார். 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில இந்திய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய அணிக்கு ஆதரவு அளித்தாங்க. இந்திய அணி இறுதிப் போட்டியில தோல்வி அடைந்த போதும் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து தான் வந்தாங்க.
இந்த நிலையில் தான் T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு ரசிகர்களும் காரணம் என்பதால அவர் இறுதிப் போட்டியை காண வந்திருந்த ஆயிரக்கணக்கான இந்திய ரசிகர்களுக்கு கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு நன்றி கூறினார். இந்த காட்சி ரசிகர்களை நெகிழ வைத்தது. விராட் கோலியும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பை வெற்றிக்கு பின் அவர் தனது குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசினார். அவரும் வீடியோ காலில் பேசும்போது சரி, மக்கள் மத்தியிலும் சரி, கிரவுண்டிலும் சரி, கண்ணீர் மல்க உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டார். அதே போல நடந்து முடிந்த இந்த T20 போட்டியில இந்திய அணிக்கு எவ்வளவு பரிசு தொகை, அதை தாண்டி 2வது இடம், 3வது இடம், மற்ற அணிகளுக்கு எவ்வளவு பரிசு தொகை என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இதன் மூலம் தனது 2வது T20 உலகக்கோப்பை பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது. கிரிக்கெட் வரலாற்றுல இதுவரை ஒரு உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்கா வெல்லாத நிலையில இந்த முறையும் அது தொடர்ந்து இருக்கு. கடந்த 2007 தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில அதன் பிறகு சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ரோஹித் தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பை தட்டி தூக்கியுள்ளது. இந்த T20 உலகக்கோப்பைக்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த T20 உலகக்கோப்பைக்கு மொத்தம் 11.25 மில்லியன் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. ICC கோப்பைக்கு இவ்வளவு பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை. இதுல சாம்பியன் பட்டம் என்ற இந்திய அணிக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைக்கும், 2வது இடம் பெறும் அணிக்கு எவ்வளவு கிடைக்கும், குரூப் ஸ்டேஜில் வெளியேறிய அணிகளுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். T20 கோப்பையை தட்டி தூக்கிய இந்திய அணிக்கு 2.45 மில்லியன் இந்திய ரூபாய் மதிப்பிற்கு ரூபாய் 20.40 கோடிகள் மற்றும் கூடுதலா அந்த அணிக்கு போனஸ்கள் தான் கொடுக்கப்படும். அதை தாண்டி T20 உலகக்கோப்பை தொடர்ல இவ்வளவு பெரிய பரிசு தொகை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. 2வது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு 1.28 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு பிரகாரம் 10.67 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. அதே போல அரையிறுதியில தோல்வியடைந்த இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் டீம்களுக்கு தலா 6.48 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அரையிறுதிக்கு தகுதி பெறாத சூப்பர் 8 டீம்களுக்கு, அதாவது ஆஸ்திரேலியா, வங்கதேசம், வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா, இது போன்ற அணிகளுக்கு எல்லாம் தலா 3.16 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற டீம்கள் 9 முதல் 12வது இடம் பிடித்த அணிகளுக்கு பாகிஸ்தான், இலங்கை, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்து, இது போன்ற அணிகளுக்கு இந்திய ரூபாய் மதிப்புல 2 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. 13வது முதல் 20வது இடம் வரை பிடித்த மற்ற அணிகளுக்கு தலா 1.87 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒவ்வொரு போட்டியிலும் வெல்லும் போது ரூபாய் 26 லட்சம் போனஸாக வழங்கப்படுகிறது. இந்த T20 உலகக்கோப்பை பரிசு தொகையை ஷார்ட்டா பார்த்தோம்னா, சாம்பியன் வெல்லும் அணி 20.40 கோடி, இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த அணி 10.67 கோடி, அரையிறுதியில தோல்வி அடையும் அணிகள் 6.48 கோடி, சூப்பர் 8 அணிகள் ரூபாய் 3.16 கோடி, 9வது முதல் 12வது இடம் பிடித்த அணிகளுக்கு ரூபாய் 2 கோடி, 13வது முதல் 20வது இடம் பிடித்த அணிகளுக்கு 1.87 கோடி. ஒரு போட்டியில் வெல்லும் போது கிடைக்கும் போனஸ் ரூபாய் 26 லட்சம். மேலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நடந்து முடிந்த இந்த T20 உலகக்கோப்பையில இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கியமா யார் காரணம், இந்த T20 போட்டியில அதிகமா யார் ரன் அடிச்சிருக்கிறாங்க, அதிக சிக்ஸர், அதிக விக்கெட், அதிக கேட், இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நிலையில நடந்து முடிந்த இந்த தொடர்ல அதிக ரன்கள், அதிக விக்கெட், அதிக சிக்ஸர் எடுத்த வீரர்கள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். நடப்பு தொடர்ல அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை ரஹ்மான் உல்லா குர்பாஸ் பெற்றிருக்கார். இவர் 8 போட்டிகளை விளையாடி 281 ரன்களை அடிச்சிருக்கிறார். இதுல அவர் 3 அரை சதம் அடிச்சிருக்கிறார். இந்த பட்டியல்ல 2வது இடத்துல இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இருக்கார். இவர் 8 போட்டிகளில் விளையாடி 257 ரன்கள் அடிச்சிருக்கிறார். இதுல 3 அரை சதம் அடங்கும். 3வது இடத்துல ஆஸ்திரேலிய வீரர் ஹெட் 255 ரன்கள் அடித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் குயிட்டன் டீகாக் 243 ரன்களும், 5வது இடத்துல ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் 231 ரன்கள் அடித்திருக்கிறார். இதே போன்று அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரூக்கி இருக்கிறார். இவர் 8 போட்டிகளை விளையாடி 17 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கார். இதை போன்று இந்தியாவின் ஹர்ஷதீப் சிங் 8 போட்டிகளில் 17 விக்கெட்டுகளை எடுத்து முதலிடத்தை பகிர்ந்திருக்கிறார். 2வது இடத்துல பும்ரா 8 போட்டிகள் விளையாடி 15 விக்கெட்டுகளையும், தென்னாப்பிரிக்கா வீரர் நோக்கியா 9 போட்டிகள் விளையாடி 15 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷித் கான் 8 போட்டிகளில் விளையாடி 16 கேட்சுகளை பிடித்திருக்கிறார். நடந்த போட்டியில அதிக சிக்ஸர் அடித்த வீரர்கள் பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் வீரரான புரான் 17 சிக்ஸர் அடித்து முதலிடத்தில் இருக்கார். ஆப்கானிஸ்தான் வீரர் குர்பாஸ் 16 சிக்ஸருடன் 2வது இடத்திலும், ரோஹித் சர்மா 15 சிக்ஸர் அடித்து 3வது இடத்துல இருக்கார். அதிக கேட்ச் பிடித்தவர்கள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரம் முதலிடத்தில் இருக்கார். அவர் 8 கேட்ச் பிடிச்சிருக்கார். ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல், இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக், தென்னாப்பிரிக்காவில் ஸ்டப்ஸ் ஆகியோர் தலா 7 கேட்ச் பிடிச்சு 2வது இடத்துல இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.